வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இந்த வீடியோவில் நம்ம மலேசியா வேலை வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். மலேசியாவிலிருந்து கம்பெனி வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கம்மி தான். கம்பெனி வேலை வாய்ப்புகள் அனைத்தும் அந்த உள்ளூர் ஜனங்களே பயன்படுத்திக்கிறாங்க. நமக்கு வர்ற வேலை வாய்ப்புகள் தோட்ட வேலை, ரெஸ்டாரண்ட்டில் வேலை, அதுவும் தமிழ்காரங்க வச்சுருக்க ரெஸ்டாரண்ட் வேலை, அப்புறம் ஜவுளி கடைகளில் வேலை. 35,000 ரூபா சம்பளம் தருவாங்க. சாப்பாடு தங்குறதுக்கான இடம் கொடுத்து 15 மணி நேரம் வேலை வாங்குவாங்க ஒரு நாளைக்கு. இந்த மலேசியா வேலை வாய்ப்புல அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா கிராமப்புற இளைஞர்கள் தான். நீங்க என்ன பண்றீங்கன்னா 35,000 ரூபா நீங்க படித்த படிப்பு, உங்களுக்கு என்ன வேலை தெரியும் இப்படிங்கிற எதையுமே நீங்க யோசிக்காம 35,000 ரூபா சாப்பாடு தங்க இடம் கொடுத்து 35,000 ரூபா தர்றாங்க அப்படின்னு ஒன்று நீங்கள் அந்த வேலைக்கு போயிடுறீங்க. அது சாதாரண ஹெல்ப்பர் ஜாப்பு தான். அங்கே போய் நீங்கள் வேலையை கற்றுக்கிட்டு வளர முடியாது. 40 வயசுக்கு பிறகு நீங்கள் திரும்பி வரும்போது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எந்த வேலையும் தெரியாது. அதனால் மலேசியா வேலை வாய்ப்புகள் பற்றி கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. கடினமான வேலைகள் 15 மணி நேரம் வாங்குவாங்க. ஆனால் உங்களுக்கு எந்த வேலையும் கற்று தந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் கற்றுக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இருந்திருக்காது. அதே மாதிரி மலேசியாவில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ரூமை விட்டு கீழே இறங்கி நின்னோம்னா நம்மளுடைய பலவீனம் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு நிற்கும். இப்படி மலேசியா போனவங்க இந்த பலவீனத்துக்கு அடிமையாகி சம்பாதிச்ச பணத்தை இழந்துட்டு வந்தவங்க தான் அதிகமே. அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அதே மலேசியாவுக்கு விசிட் டு செட்டிங்ஸில் நீங்கள் வேலையை தேடி போகிறீங்க. அங்கே போயிட்டு தலைமறைவாகி வேலை பார்க்குறீங்க. 4 வருஷம் 5 வருஷம் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, சம்பாதிக்கிறீங்க. அது திரும்பி வரும்போது அதே மாதிரியே திரும்ப செட்டிங்ஸ் பண்ணுறீங்க. அப்போ அந்த செட்டிங்ஸுக்கு நீங்கள் சம்பாதிச்ச 3 வருஷம் 4 வருஷம் எவ்வளோ சம்பாதிச்சிங்களோ அவ்வளோ பணத்தையும் அங்கே கொடுத்துட்டு தான் நீங்கள் செட்டிங்ஸில் வெளியே வர வேண்டியதாக இருக்குது. அப்போ நீங்கள் 4-5 வருஷம் கஷ்டப்பட்டதில் என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு அர்த்தமும் இல்லை. அதே மாதிரி ஒயிட் பாஸ்போர்ட்டில் வர்றீங்க. ஒயிட் பாஸ்போர்ட்டில் எந்த நாட்டில் இருந்து ஒயிட் பாஸ்போர்ட்டில் வர்றீங்களோ அந்த நாட்டுக்கு திரும்ப போக முடியாது. ஒயிட் பாஸ்போர்ட்டில் வந்தவங்க லைஃப் லாங் பேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு வேலை வாய்ப்பை சொல்கிறேன் பார்த்துங்க. நீங்கள் மலேசியாவில் போய் 15 மணி நேரம் வேலை பார்த்துட்டு உங்கள் உழைப்பு, உங்கள் வயசு எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிற்கிறீங்க. ஆனால் அதே அரபு நாடுகளில் பாருங்கள், ஹவுஸ் டிரைவர் ஜாப்பு தான், கடினமான வேலைகள் தான். ஆனால் அந்த லைசன்ஸு அவங்களுக்கு 55 வயசு வரைக்கும் வேலை வாய்ப்பை தருது. மினிமம் 35,000 ரூபா உங்களுக்கு வருமானத்தை தருது. இது என்னுடைய கருத்து, என்னுடைய ஒப்பீடு. நீங்கள் யோசித்து முடிவெடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.